முஸ்லிமிடம் அவர்களின் கடவுள் பெயர் என்ன என்று நாம் கேட்டால் அதற்கு அவர்கள் அல்லாஹ் என்று சந்தேகமின்றி கூறுவார்கள். உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வணங்கும் அதே கடவுளை தான் முஸ்லிம்கள் வணங்குகிறார்களா என்ற தலைப்பில் நான் முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டேன். அந்த வீடியோவில் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் கடவுள் பெயர் யெகோவா என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அந்த யெகோவா என்று பெயருள்ள கடவுள் இஸ்லாத்திற்கு வந்தபோது அந்த கடவுளின் பெயர் அல்லாஹ் என்று மாற்றப்பட்டதுதான் இஸ்லாத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஏனெனில் இஸ்லாத்தில் கடவுளுக்கு யெகோவா என்ற பெயர் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக அல்லாஹ் என்று குறிப்பிடப்படுகிறது. இஸ்லாத்திற்கு வந்ததும் கடவுள் உடனடியாக தனது பெயரை மாற்றினாரா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. குர்ஆனில் இத்தகைய பிழைகளை நியாயப்படுத்த முஸ்லிம்கள் பெரும்பாலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து தோராவிலும் பைபிளிலும் சொல்லப்பட்டதை மாற்றிவிட்டதாக கூறுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களின் சொந்த கடவுளின் பெயரை ஏன் திருத்த வேண்டும் என்றும், இஸ்லாத்தில் இந்த பெரிய பிழையை பயன்படுத்தி 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவில் வாழ்ந்தவர்கள் உருவாக்கிய பொய்யான கதைதான் இஸ்லாம் என்பதையும் இந்த வீடியோவில் நான் நிரூபிக்கப் போகிறேன். இஸ்லாத்தின் கடவுள் முகமதுவின் கைப்பாவை ஆவார். முகமதுவிற்கு இஸ்லாத்தின் கடவுளுடைய சொந்த பெயர் என்னவென்று கூட தெரியாது. முன்பு குறிப்பிட்டபடி யூத கிறிஸ்தவ மதத்தில் கடவுளின் பெயர் யெகோவா என்று தெளிவாக கூறப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 16வது வசனம் வரை, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய யெகோவா என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய யெகோவா எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று தெளிவாக கூறுகிறார். இதிலிருந்து கடவுளின் ஒரே பெயர் யெகோவா என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே யெகோவா என்பது அல்லாஹ்வின் உண்மையான பெயர் என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது யெகோவா என்ற பெயரை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் இரண்டாவதை எடுத்துக்கொண்டார்கள். அதுவே இஸ்லாத்தின் மிகப்பெரிய தவறு. ஒரு மதத்தை நம்பும் மக்கள் தங்கள் கடவுளின் பெயரை உள்ளடக்கிய பெயர்களை ஏற்றுக்கொள்வது பொதுவானது. இஸ்ரவேலரும் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும் அதை செய்தார்கள். இஸ்லாம் பைபிளில் இருந்தும் தோராவிலிருந்தும் நகலெடுக்கப்பட்ட போது அதில் உள்ள தீர்க்கதரிசிகளின் பெயர்களின் அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறந்துவிட்டார்கள் போல. இந்த யூத தீர்க்கதரிசிகளின் பெயர்களை இன்றும் பல முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக, ஜக்காரியா என்ற பெயர் முஸ்லிம்களால் பயன்படுத்தப்படுகிறது. சக்கரியா என்ற பைபிளில் உள்ள பெயரின் அரபு இஸ்லாமிய பதிப்பு தான் ஜக்காரியா. யஹியா என்ற பெயரும் உள்ளது. இது யோவான் என்ற விவிலிய பெயரின் இஸ்லாமிய பதிப்பாகும். ஆனால் முஸ்லிம்களுக்கு தெரியாதது என்னவென்றால், யெகோவா என்ற பெயர் இரண்டையும் குறிக்கிறது. முகமது இந்த பெயர்கள் அனைத்தையும் நகலெடுத்த போது இந்த பெயர்கள் அனைத்தும் எதை குறிக்கின்றன என்பதை அவர் பார்க்க மறந்துவிட்டார் போல. சகரியா என்ற சொல்லுக்கு யெகோவா நினைவு கூறும் என்று பொருள். அதேபோல் யஹியா என்ற பெயருக்கு யெகோவா கிருபையுள்ளவர் என்று பொருள். எபிரேய மொழியில் யஹியாவை யோவான் என்று அழைக்கிறார்கள். யோவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் யெகோவா ஜீவிக்கிறார் என்று அர்த்தமாகும். இதற்கு எந்த முஸ்லிமுக்கும் பதில் இல்லை. இஸ்லாத்தில் கடவுளின் பெயர் அல்லாஹ் என்று குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. மோசேயின் கதை குர்ஆனில் கூறப்படும்போது அது யெகோவாவுக்கு பதிலாக அல்லாஹ் என்றும் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆனின் கடவுள் பெயர் அல்லாஹ் என்று குர்ஆன் சொல்லுகிறது. முகமதுவும் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்லாஹுவே தனது பெயர் அல்லாஹ் என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று கூறுகிறார்கள். இது பைபிள் கற்பிக்கும் விஷயத்திற்கு நேர் எதிரானது. முஸ்லிம்கள் தங்கள் கடவுளின் பெயர்களை கொண்ட பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் பெயர் அப்துல்லா. இதற்கு அல்லாஹுவின் வேலைக்காரன் அல்லது அல்லாஹுவின் அடிமை என்று அர்த்தம். அப்படியெனில் யெகோவா நினைக்கிறவர் என்று அர்த்தம் கொண்டிருக்கும் சகரியா என்ற பெயரும் யெகோவா கிருபையுள்ளவர் என்று பொருள்படும் யஹியாவும் குர்ஆனில் பல இடங்களில் தோன்றும். ஆனால் குர்ஆனின் கடவுள் யெகோவா அல்ல, அது அல்லாஹ் தான். குர்ஆனை எழுதியவர்
அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் எழுதினார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மற்றொரு நகைச்சுவை என்னவென்றால், யோவான் யஹியா என்ற பெயர் அல்லாஹ்வால் நேரடியாக வழங்கப்பட்டது என்று குர்ஆன் கூறுகிறது. இப்படி மற்றொரு பெயர்தான் இயேசு. இஸ்லாத்தில் இயேசுவின் பெயர் ஈஷா என்று சொல்லப்படுகிறது. இயேசு என்ற வார்த்தையின் அர்த்தம் மீட்பர் என்பதாகும். இயேசு என்ற சொல் யெஷுவா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதற்கு யெகோவா ரட்சிக்கிறார் என்று பொருள். யெகோவா என்ற பெயர் குர்ஆனில் கவனிக்கப்படாமல் போனது ஏன் என்பது கேள்விக்குறியான ஒன்று. பைபிளில் புதிய ஏற்பாட்டின்படி யெகோவா இயேசுவுக்கு அந்த பெயரை கொடுத்தார். யெகோவா கடவுளின் பெயர் அல்ல, ஆனால் கடவுள் என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்வதை நியாயப்படுத்தும் முஸ்லிம்கள் கூட உள்ளனர். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் யெகோவா என்ற பெயருக்கு பதிலாக கடவுள் என்ற தலைப்பை பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக தியோடர், காட்ஃப்ரைட், போக்டன் மற்றும் அமேடியஸ் என்ற கிறிஸ்தவ பெயர்களில் யெகோவாவுக்கு பதிலாக கடவுள் என்ற தலைப்பு பயன்படுத்தப்படுகிறது. இதை சுட்டிக்காட்டி முஸ்லிம்கள் யெகோவா கடவுளின் பெயர் அல்ல, ஆனால் கடவுளின் தலைப்பு என்று வாதிடுகின்றனர். அங்குதான் முஸ்லிம்கள் மற்றொரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். எலியா என்பது பைபிளிலும் குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்ட ஒரு நபர். அரபியில் எலியாஸ் என்றும் எபிரேய மொழியில் எலியா என்றும் சொல்லப்படுகிறது. எலியா என்ற சொல்லுக்கு யெகோவா என் கடவுள் என்று பொருள். ஏலி என்ற சொல்லுக்கு கடவுள் என்றும், யா என்ற சொல்லுக்கு யெகோவா என்றும் பொருள். இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை? யெகோவா என் கடவுள் என்று பெயரின் அர்த்தம் தெளிவாக கூறுகிறது. அதாவது யெகோவா என்பது கடவுளின் தலைப்பல்ல, ஆனால் கடவுளின் பெயர். குர்ஆனில் பல இடங்களில் எலியா என்ற பெயர் பெரிதளவில் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு முஸ்லிம்கள் என்ன நியாயம் கொடுக்க முடியும்? இந்த 4 பேரின் பெயர்களுக்குள்ளும் யெகோவா என்ற பெயர் காணப்படுகிறது. அவைகள் குர்ஆனிலும் உள்ளது. இந்த 4 பெயர்கள் மட்டுமல்ல, குர்ஆனிலும் ஒரே பெயரை கொண்ட பல பெயர்கள் உள்ளன. ஹதீஸில் யோசுவா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோசுவா என்ற பெயருக்கு யெகோவாவில் ரட்சிப்பு என்று பொருள். அதேபோல் மீகா, ஒபதியா, ஏசாயா, எரேமியா என்ற பெயரின் அர்த்தங்களில் யெகோவா என்ற பெயர் உள்ளது. பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற கடவுள்களை வணங்குபவர்களின் பெயர்களையும் அவர்களின் கடவுள்களின் பெயர்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாமும் இஸ்ரேலின் பிற தீர்க்கதரிசிகளும் கடவுளை அல்லாஹ் என்ற பெயரில் அழைத்ததாகவும் கூறுகிறார்கள். அப்படியானால் மற்ற 2 ஆபிரகாமிய மதங்களிலும் தீர்க்கதரிசிகளின் பெயர்களின் அர்த்தங்களிலும் யெகோவா என்ற சொல் ஏன் தோன்றுகிறது? யெகோவா தான் கடவுள் என்றும் யெகோவா என் கடவுள் என்றும் உங்களில் சிலர் இப்போது நினைக்கலாம். முஸ்லிம்கள் தங்கள் கடவுளின் பெயரை தவறாக சித்தரித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் முன்னர் குறிப்பிட்டுள்ளபடி பைபிளில் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் என்ற பெயரை போன்ற ஒளியை கொண்ட மற்றொரு வார்த்தையையும் நீங்கள் காணலாம். இது எலோகே அல்லது எலோஹீம் என்ற சொல். இந்த எபிரேய வார்த்தைக்கு கடவுள் என்று பெயர், ஆனால் அது கடவுளின் தலைப்பு. எலோகே என்பது கடவுளின் தலைப்பு மற்றும் எலோஹீம் என்பது கடவுளின் பெயர். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை அதன் எபிரேய வார்த்தைகளில் படித்தால் அதன் அர்த்தத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். எலோஹீம் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் உங்கள் எலோஹீமான யெகோவா, நான் உங்கள் பிதாக்களின் எலோகே, ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் எலோகே என்னை உங்களிடத்தில் அனுப்பியுள்ளார். இது என்றென்றைக்கும் என் பெயர், தலைமுறை தலைமுறை என் நினைவு. அவருடைய பெயர் யெகோவா என்று கடவுள் பல முறை பைபிளில் கூறியுள்ளார். எலோஹிம் என்பது கடவுளின் தலைப்பு, யெகோவா என்பது கடவுளின் பெயர். இந்த பெயர் பைபிளிலேயே 7000 முறை தோன்றும். ஏக கடவுள் என்பதின் செமட்டிக் வார்த்தை தான் எலோன். கானானியர்களின் மொழியில் அது ஏல் என்றும் எலோன் என்றுமாய் இருக்கிறது. அராமிக் மொழியில் இது எலாஹ் என்றும் எலஹா என்றும் அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் இது எலோஹ் என்றும் எலோஹீம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதேபோல் அரபியில் எல்லாஹ் என்றும் அல்லாஹ் என்றும் பொருள். எந்த ஒரு கடவுளையும் அழைக்கக்கூடிய தலைப்பு இது. உதாரணமாக பைபிளிலேயே இஸ்ரவேலர் தங்கத்தினாலான ஒரு கடவுளை உருவாக்கிய போது அவர்கள் அதை எலோஹி என்று அழைத்தனர். அதேபோல் வார்ப்பிரும்பினால் உருவாக்கிய கடவுள் மற்றும் அரேமியர்களின் கடவுள் அனைவருமே எலோஹி என்ற தலைப்பால் அழைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை எடுத்து கடவுளின் தலைப்புக்கு பதிலாக அவர்களின் கடவுளின் பெயராக மாற்றியுள்ளார்கள். முகமதுவும் அவரை பின்பற்றினவர்களும் அரேபியாவில் உள்ள கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்கள் கடவுளை ஏல் மற்றும் எலா என்று அழைத்ததை கேட்டு அது அரபியர்களின் சந்திர கடவுளான அல்லாஹ் என்று தவறாக புரிந்து கொண்டனர். யூதர்கள் கடவுளை
பயபக்தியால் கடவுளின் பெயரை குறிப்பிடவில்லை. அத்தகைய வழக்கம் அவர்களிடையே இருந்தது. அதனால்தான் அவர்கள் யெகோவா என்ற பெயருக்கு பதிலாக அடோனா என்றும் கர்த்தர் என்றும் கடவுள் என்றும் அழைத்தார்கள். எனவே புதிய ஏற்பாட்டில் யெகோவா என்ற கடவுளின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக கடவுள் என்றும் பிதா என்றும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முகமது மிகவும் புத்திசாலி என்று காட்டிக்கொள்ள நினைத்தபோது இந்த தவறுகள் நிகழ்ந்துள்ளது. முகமதுவின் தவறான புரிந்து கொள்ளுதலினால் முஸ்லிம்கள் தங்கள் கடவுளின் பெயரை அல்லாஹ் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் கடவுள் 7ஆம் நூற்றாண்டில் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு அரபியின் கற்பனையான கதாபாத்திரம் மட்டுமே. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்கள் கடவுளை ஏலாஹ் என்று அழைப்பதை கேட்ட முகமது அது கடவுளின் பெயர் என்று தவறாக புரிந்து கொண்டார். அன்புள்ள முஸ்லிம் சகோதரர்களே, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இது எழுந்திருக்க வேண்டிய நேரம். இஸ்லாத்தின் இறையியலும் தத்துவமும் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் கடவுள் உங்கள் கடவுள்தான் என்று நீங்கள் நம்பினால், உங்கள் சொந்த கடவுளின் பெயரை கூட அறியாமல் நீங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சுய பிரகடன தீர்க்கதரிசியாலான கதையை இவ்வளவு காலமாக நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள்.